வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் யாருக்காக இருந்தாலும் கேட்க தோணதாங்க செய்யும். தன்னோட மகனோட வாழ்க்கை இப்படி இருக்கே, அவன் சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலையே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நிவினுடைய அம்மா நிவின் கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நீ தான் யமுனாவோட சேர்ந்து வாழலையே, இப்போ அப்போ டிவோர்ஸ் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட யமுனாவுக்கும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் இருக்குது. ஆனால் நிவின் பார்த்தீங்கன்னா எதுக்குமா இதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, வேண்டாம் விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு இருக்காரு. நிவினோட மனசுக்குள்ள அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கிடையாது. யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, யமுனாவுக்கான தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆசைப்பட்ட மாதிரியே நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும் அப்படின்றது தான் நிவினோட எண்ணம். ஆனா யமுனா சில சமயங்கள்ல என்ன டார்ச்சர் பண்ற மாதிரி பேசுறதும் ஒரு சில வார்த்தைகளால காயப்படுத்துறதும் தான் நிவினுக்கு ரொம்பவே கஷ்டமா தோணுது. மற்றபடி நிவின் யமுனாவை டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இருந்தாலும் ஒரு அம்மா இதை கேட்குறாங்க நிவின் கிட்ட. இதில் பெருசாக ஆர்வம் இல்லாத மாதிரி பேச, அதுக்கப்புறம் இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட என்ன பண்ணுறாங்க, யமுனா அவங்க அம்மா கிட்ட சண்டையிடுறாங்க. சூழ்நிலை எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்க தான் தோணும். அதுவும் யமுனா விடவே மாட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வேற என்னடி பண்ண சொல்கிறேன், என்னோட பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்குது, அவனை நினச்சி நான் ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கேன், இல்லை தாண்டி அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், இதில் என்னடி தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா சண்டை போடுறாங்க. ஏற்கனவே பயங்கர தலைவலியோட இருக்க நிவினுக்கு இது ஒன்றும் தலைவலி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறது. நிவின், உங்க அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, இதை கேட்டுட்டு நீங்களும் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்க, நீ அவன் கிட்ட போய் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினோட அம்மா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் அதிகமாகுது. இது உடனே நிவினை தான் பாதிப்படைய செய்யுது. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கத்த, ரெண்டு பேரும் அமைதியாயிடுறாங்க. பக்கம் நம்ம விஜய் என்ன பண்றாங்க, பாட்டியை பார்க்க போறாங்க. பாட்டியை பார்த்ததும் கண்கலங்கி போறாங்க. என்னாச்சு பாட்டி, என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, வந்துட்டியாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, பாட்டி இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, இப்போ பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாட்டி என்கிட்டயே நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இன்னொரு பக்கம் அவங்க சித்தியும் வந்துடுறாங்க. வாப்பா விஜய் இப்போ தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சு சித்தி, நீங்களாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைப்பா விஜய், அது ரொம்பவே பயந்து போயிட்டோம், அதுக்கப்புறம் தாத்தாவும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க, சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சித்தியும். உங்கள் தாத்தா தான்ப்பா ரொம்பவே பயந்து போயிட்டாரு, ஏன்னா எப்போதுமே பாட்டியோட பேரை சொல்லி தானே கூப்பிட்டுட்டே இருப்பார், திடீர்னு பாட்டிக்கு இப்படி ஆனதாலும் அவரால் தாங்கிக்கவே முடியல விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொல்கிறது கேட்டு அப்படியே கண்கலங்கியே நிற்கிறாரு. பாட்டி, நீங்கள் வேலைக்கு மாத்திரைலாம் போடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதெல்லாம் போடுறதாப்பா, அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு விஜய். எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸால தான் சொன்னாங்கப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. இந்த வீட்டிலேருந்து போனதுலேருந்தே பாட்டிக்கு உன் நினப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்கிறத கேட்டு ஒன்றுமே பேச முடியல விஜயால். சித்தி சொல்கிறது சரிதான்ப்பா, ஆமாப்பா விஜய் இந்த வீட்டை விட்டு போயிட்டானே, இனிமேல் வரமாட்டானாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே புலம்பிக்கிட்டே இருப்பா. நாளாக உங்கள் பாட்டிக்கு இது பெரிய கவலையாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாங்க. அதான் பாட்டி, நான் வந்துட்டேன்ல, இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்ட பாட்டியும், அப்போ விஜய் இனிமேல் நீங்கள் தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு சொல்கிறது கேட்டு விஜயால் ஒன்றுமே பேச முடியல. பாட்டி, அது சரிங்க, உடம்பை பாருங்கள், வேலைக்கு மாத்திரை போடுங்க. சரிப்பா, காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்க, காவேரி நல்லா தான் பாட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. சாப்பிட்றாளா, வேலைக்கு மாத்திரைலாம் போடுறாளா, பாப்பா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நேற்று தான் பாட்டி ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படியாப்பா, குழந்தை நல்லா இருக்காப்பா, ஆரோக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் பாட்டி, காவேரிக்கும் குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை பாட்டி, நான் ஸ்கேனில் பாப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா எப்படி இருந்தாங்க அப்படின்றத ரொம்பவே சந்தோஷத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட. இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி. சரியும் என் கூட வரந்தான் பாட்டி சொன்னான், நான் தான் நேரமாயிடுச்சு, இப்போ வேண்டாம், நாளைக்கு வேணால் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. தப்பு பண்ணிட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தப்பை உணர்றாங்க. என்ன பாட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா, நான் காவேரி ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், இருந்தாலும் காவேரி கிட்ட நான் அப்படிலாம் பேசியிருந்துருக்கக்கூடாது, அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம், எந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்கோம், அதெல்லாம் யோசிக்காமல் நான் பேசிட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட. இதை கேட்ட விஜய்க்கும் ஒன்றும் பேச முடியல. எல்லாமே உன்னோட சைட்லேருந்து மட்டுமே யோசிக்க ஆரம்பிச்சேனப்பா, காவேரியோட சைட்லேருந்து நான் யோசிக்கவே இல்லை, ஏதாவது ஆகிடுமோ, உன்னோட வாழ்க்கை சரியில்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான்ப்பா நான் இதை மாதிரிலாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒன்றுனா சொல்லிட்டு இருக்காங்க. விடுங்க பாட்டி, நீங்கள் பழசெல்லாம் நினச்சி பேசிகிட்டே இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், இதெல்லாம் நினைக்கக்கூடாது, நல்லா உடம்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் ஆறுதலாக சொல்லிட்டு இருக்காங்க. எதாக இருந்தாலும் எனக்கு உங்கள் மேலே கோவம் தான் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்ன என்ன தாத்தா இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட எனக்கு முன்னாடியே சொல்லணும்னு தோணலை தாத்தா, அந்தளவுக்கு என்னை நீங்கள் தள்ளி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்
கேட்குறாரு விஜய். அப்படிலாம் இல்லைப்பா, இந்த சமயத்தில் எனக்கே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் சைடில் இருந்து நியாயத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு தாத்தாவும். அம்மா பேசுறேன்ட்டு, சரிங்க பாட்டி நான் காலையில் வரேன் காவேரி கூட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைப்பா விஜய் நீ இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தான் தங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே கம்பல் பண்ணுறாங்க விஜயை பார்த்து. தெரியலே காவேரியை கூட்டிகிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாலும், ப்ளீஸ்ப்பா விஜய் இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இதுவோட கேட்கறதுனால நித்தியம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஜய் பாட்டி தான் இவ்வளோ தூரம் வந்து கேட்குறாங்கல்லப்பா, இருந்து காலையில் தான் போயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மூலயமா அதுக்கப்புறம் விஜய் வந்து அங்கேயே தங்குறாரு. வந்து சாரதாம்மா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த நேரத்தில் தம்பி எங்கடி போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவாம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லையாம்மா அதனால தான் கிளம்பி போயிருக்காரு. என்னடி சொல்கிற, என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க சாரதாம்மாவும். தெரியலம்மா இவர் போயிருக்காரு இல்லையா, இவர் போயிட்டு வந்தாதானம்மா எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்கிறாங்க. வந்து விஜய் கிட்ட காவேரி என்னாச்சுங்க பாட்டியை பார்த்தீங்களா, எப்படி இருக்காங்க, பரவாயில்லையே இப்போ உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேச்சுங்க பாட்டிக்கு ஏன் திடீர்னு மயக்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, தெரியல காவேரி ரொம்ப போட்டு எதையும் யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க போல இருக்கு, அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. உடனே வந்து காவேரி வருத்தப்பட, நீ ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்க, எல்லாமே என்னால் தாங்க, நீங்கள் இங்கே வந்ததுனால தான் பாட்டிக்கு இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே நீ வந்து இது மாதிரிலாம் யோசிப்பியா, உன்னை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, நீ எதோட யோசிச்சுட்டு இப்போ கனெக்ட் பண்ணி நீ வந்து குழம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு. இங்கே நானும் பாட்டியை பார்க்க வரேன், என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, சரி காவேரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா காவேரியை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு விஜய். வீட்டில் நடந்த விஷயங்களை பற்றி யமுனா வந்து கங்காவுக்கு வந்து கால் பண்ணி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போகிறாங்க. கங்கா என்னடி சொல்கிற, உங்கள் மாமியார் இப்படியா சொன்னாங்க, பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னது எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, இவர் சரின்னு சொல்லிட்டு வரேன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன், இவர் பற்றி ஈடு கொடுத்து பேசலக்கா அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து சொல்கிறாங்க. யமுனா இதுலேருந்து நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொடி, அவருக்கு மேலே பாசம் இருக்குது, இல்லை பாசம் இருக்கவே தான் அவர் அமைதியாக இருந்திருக்காரு, இல்லைனா வேற மாதிரியான முடிவு தான் எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கங்கா என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட யமுனாவும் கேட்க, இனிமேலாவது நீவினை புரிஞ்சு நடந்து வாழ பாருடே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த கொடைக்கானல் பிரச்சனையை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க யமுனா கிட்ட. என்னக்கா சொல்கிற, இவங்க இப்படிலாம் வந்து பிளான் போட்டுட்டு இருக்காங்களா, ஆமாண்டி காவேரி மட்டும்தான் இந்த வீட்டுக்கே சொந்தக்காரங்கன் மாதிரி பிளான் போட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்கடி அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹோம் ஸ்டேலாம் வேணாமா, இதெல்லாம் தேவையில்லாததா இருக்கும், தேவையில்லாம பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்றேன்டி, ஆனா இது எதுவுமே வந்து கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. காவேரியும் அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு இருக்காண்டி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறத கேட்டு பயங்கரமாக கோபம் அடைகிறாங்க யமுனா. 2 பேர் மட்டும் ஏன்க்கா எல்லாத்துலேயுமே மூக்க நுழைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பங்குக்கு சொல்ல, ஆமாண்டி எனக்கும் அதுதான் ஒன்றுமே புரியல, கொடைக்கானல் வீட்டு விஷயத்தில் அவங்க 2 பேர் பண்ண முடிவு தான் வந்து எடுக்கிறாங்களா, அப்படி என்ன பண்ண போகிறாங்க அம்மாவுன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. காவேரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் பாட்டிமா விஜய் காவேரி இவங்க 2 பேர்கிட்டையும் நல்லா பேசி இங்கேயே வந்து தங்க வச்சிடுறாங்களாம். இதுக்கு மறுக்கிறதுனால சீமந்தம் வரைக்குமாவது இங்கே இருக்கட்டும், சீமந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்களா. அதனால் விஜய் எடுக்கக்கூடிய முடிவு என்னவா இருக்கும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.